வணக்கம். இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனத்துல இருந்து ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன கம்பெனி, என்ன போஸ்ட்டுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், சேலரி எவ்வளோ கிடைக்கும், நிறுவனத்தோட மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். முதலாவது கம்பெனி பேர் பார்த்தரலாம். வர்ஷா எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனத்தோட பெயர். நிறுவனத்தில் இருந்து ஒய்ஃபை கனெக்ஷன் ஜாப் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்குது. என்னன்னா, இந்த ஆஃபீஸ் போங்க, இங்கே ஒய்ஃபை கனெக்ஷனை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுங்க, இந்த ஷாப்புக்கு போய் ஒய்ஃபை கனெக்ஷனை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுங்க, இந்த பெரிய பெரிய கம்பெனி இருக்கும் அங்கே போய் ஒய்ஃபை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், அவ்வளோதான். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th 10th 12th ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 8வது தான் படிச்சிருக்கீங்கன்னா 8வது படிப்பை வச்சு இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததான் லொக்கேஷன். சென்னையில் அம்பத்தூரில் தான் நமக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10 மணி நேரம் ஒர்க் இருக்கும், அதுவும் பகல் நேரம் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதுமே தெளிவாக கொடுத்தாச்சு. நிறுவனத்தில் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே எலிஜிபிள் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் நமக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த ஜாபுக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் வச்சுருக்காங்க. 18 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் விண்ணப்பிக்கலாம். கம்பெனியிலேருந்து ரூம் அவைலபிள், அதுவும் இலவசமாக கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபுட் அவைலபிளாக இருக்குது, ஓடி அவைலபிளாக இருக்குது, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தாச்சு. டோட்டலாக 80 நபர்கள் வேலைக்கு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தையுமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 80 காலி பணியிடங்கள் இப்போ இந்த நிறுவனத்திலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இன்டர்வியூ டேட்டை பொறுத்த மட்டும் வரைக்கும் டேரெக்டாக ஜாயினிங் தான், எந்த ஒரு இன்டர்வியூமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்தாச்சு. மொத்தமாக சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் சேலரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் சேலரி அப்படிங்கிறது டிசைட் பண்ணப்படும். அவங்களோட சுச்சுவேஷன்லேருந்து சொல்லும் பொழுது, சார் எங்களுக்கு இம்மிடியேட்டாக ஆள் தேவைப்படுது, நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சேலரி நாங்கள் நல்லா கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக என்னென்ன விஷயம் நம்ம நோட் பண்ணணும். இனிஷியலாக ஒரு தேர்ட் பார்ட்டி மூலம் தான் வேலையில் ஜாயின் பண்ணுவோம். நம்ம நேரடியாக போகும்போது நம்மக்கிட்ட ஒரு ஜென்ரல் இன்டர்வியூ இருக்கும். பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வரோம், எங்கே ஒர்க் பண்ணோம், இந்த மாதிரி பேசிக்காக இருக்கும். நாளைக்கே வேலையில் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு யாரெல்லாம் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன என்கொயரிஸ் இருக்கோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜாப் இந்த நோட்டிஃபிகேஷன் கரெக்டான எலிஜிபிள் பர்சன் யூஸ் பண்ணிக்கோங்க. வேலை வாய்ப்பு தேடும் உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஜாப் இருக்குது நமக்கு பிரோஜனமாக இருக்கும் போகலாமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. மறக்காமல் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கட்டும். நாளைக்கு நாங்கள் இன்னொரு ஜாப் நோட்டிஃபிகேஷனோட உங்களை சந்திக்க வரோம். நன்றி, பை பாய்.